என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இப்போ நம்ம ஐயாவோட கோயில் கட்டியிருக்கிறீங்க இங்கே ஒடசல்பட்டியில். சரி. இப்போ வழக்கமாக கோயில்ன்றது வந்து தெய்வங்களுக்கு உருவாக்கப்பட்ட விக்கிரங்களை வச்சு தான் நம்ம கோயில் வழிபடுவோம். இந்த மாதிரி மனித ரூபத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு நம்ம கோயில் மாதிரி கட்ட மாட்டோம், சமாதி தான் கட்டுவோம். சரி. நீங்கள் எப்படி கோயில் கட்டியிருக்கிறீங்க, எதன் அடிப்படையில் இந்த கோயில் உருவாச்சு? நம்ம குரு ஏற்கனவே நல்லா சொல்லியிருக்காரு, கடவுள்ன்றே உங்களுக்குள்ள தான் இருக்குது, நீ தான் கடவுள்னு சொல்லிட்டாரு. அவர் கடவுளை நினைச்சா கட்டிடுச்சு. இப்போ ஒரு முருகர்ன்றது ஒரு காலத்து வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த இடத்துல வாழலாம் ஆனால் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முருகன் ஒருத்தர் வாழ்ந்தான், விநாயகன் ஒருத்தர் வாழ்ந்தான், நாராயணன் ஒருத்தர் வாழ்ந்தான், சிவன் ஒருத்தர் வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க. அது ஒன்று அடையாளம் தானே இது. அப்போ அவங்க வச்சு அதை வச்சு வாழ்த்தாங்க. இப்போ அது ஒரு சிலை வந்து மனுஷன் வடிச்சது தானே. இப்போ நம்ம குரு சிலை வச்சு அது ஒரு மனுஷன் வடிச்சது தான். ஒரு இதில் வந்து வித்தியாசம் வந்து லிங்கம்னு வைக்கிறது மட்டும்தான் ஆண் பெண் குறின்னு சொல்லி அது வேற சப்ஜெக்டில் போகுது. ஆனால் மற்ற உருவங்கள் வைக்கிறது பூரா மனுஷனோட உருவம் தான். அது காளிமாவாகட்டும், மாரிமாவாகட்டும், முனிப்பனாகட்டும், எந்த சாமி சரியாக இருந்தாலும் மனுஷனோட உருவம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சியம்மா அது இதுன்னு என்னென்னமோ இப்போ தெற்பக்கம் போனீங்கன்னா தெற்கு பக்கம் சாமி பேரில் வித்தியாசம் மனுஷ பேரே இருக்குது. அப்போ அவங்க ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னு தானே அர்த்தம். இப்போ நம்ம ஐயா வாழ்ந்தாரு, அவர் நம்ம கடவுளை நெச கட்டியிருக்கோம். இங்கே வந்து போகிறாங்க, அவங்க ஒரு மன நிம்மதி வருது, எல்லாரும் ஆர்வாரமும் துக்கமும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அமைதி வாங்கல. நம்ம இடத்துல வந்து அமைதி வாங்கிக்கிறாங்கல்ல, நமக்கு தேவை அவ்வளோதானே சார். அதனால குருநாதருக்காக கோயில் கட்டுறீங்க. கட்டின கோயில். உங்களுக்கு கோயில்னா இதுதான். நீங்க வந்து வேற அவருக்கு ஆனா அவர் வழிகாட்டியில பண்ணது. அதுக்கு இது கட்டுறதுக்கு அவர் தான் வழிகாட்டினாரு. இப்படி எல்லாம் பண்ணு, இப்படி எல்லாம் செய்ய, இதெல்லாம் பண்ணு. தனக்கு தானே சிலை வச்சு சொன்னது அது ரைட்டா? ஆமா, ரைட் தான். அப்ப எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு சிலை வச்சா ஊர்ல எல்லாருக்கும் ஒரு கோயில் உருவாயிரும். எல்லாருக்கும் தகுதி வருமா? வச்சுக்கல. இப்ப நீங்க கேறீங்க, பிறந்ததுலேருந்து ஒரு இப்போ உங்க வயசுலயே 8 பேர் குழந்தை எல்லாம் இருக்குது. ஆமா, அவங்க அதான் தகுதி இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து எல்லாரும் இலைச்சல்னா படம் எல்லாம் பைக்குன்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ என்ன பைக்குக்கான சொல்லுவாங்க. இப்போ என்ன மாதிரி தகுதி எல்லாத்துக்கும் வராது சார். ஆமாம், இன்னைக்கு எதுல லட்சம் செலவு பண்ணிக்கிறோம், இந்த அளவு ஒரு போட்டு ஓட்டம் யாவும் பண்ணுவான்? பண்ண மாட்டான். போன அவர் புரிஞ்சுக்கல. என்ன சாமி புரியல? அதுக்காக இல்லை, அப்பதான் தெளிவா தெரியும். சீனியருக்கு இவ்வளவு பெரிய இலை போட்டிருக்காங்க.